நான் இங்கே இருக்கும்போது நீ யாரை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? முருகா முருகா என்று இந்த சண்முகநாதனை நீ அழைத்து விடு. கூப்பிட்ட குரலுக்கு நான் ஓடோடி வந்து உனக்கான விஷயத்தை செய்து தருவதற்காக காத்திருக்கின்றேன். கண்களை மூடி இப்பொழுது ஒரு திருப்பத்திற்காக காத்திருக்கின்றாய். என்னை கண்கலங்க வைத்து விட்டாரே என்று உன் மனதை வருத்த செய்தவரை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார். என் பிள்ளையே, எவர் எப்படி இருந்தாலும் உனக்கு வெற்றியின் பாதையை தருபவன் இந்த முருகனாக இருக்கும்போது நீ யாரை நினைத்து தங்கமே வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? மாற்றம் உனக்கானதாக இருக்கும்போது மன்னிப்பு கேட்கும் தருணத்தை நான் உருவாக்காமல் இருப்பேனா? இதோ உனக்கான விஷயத்தில் அவர் உன்னை தேடி வந்து நான் செய்தது தவறுதான் என்று மன்னிப்பு தான் கேட்கப் போகிறார். அதுவரையிலும் நீ பொறுமையோடு இருந்து என்னை மெய்சிலிருக்க வைத்து விட்டாய் என் தங்க பிள்ளையே. உனக்கு வெற்றி வாகி சூடும் தருணத்தை தான் இந்த அப்பன் முருகன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். நல்ல வேளையாக நீ என்னை சந்தித்திருக்கின்றாய். உனக்கான வெற்றியை நான் தருவதென்று உறுதியேற்ற பிறகும் நீ எதற்குமே இங்கு வருத்தப்பட வேண்டாம். உன் மனதிற்குள் காயத்தை வைத்து கொண்டு வெளியில் புன்னகைத்து கொண்டிருப்பது எனக்கு தெரியாமலா இருக்கின்றது? உன்னை அறிந்த எனக்கு முன் தேவைகள் புரியாமலா இருக்கும்? எல்லாவற்றையும் புரிந்து கொண்டும் அறிந்து கொண்டுதான் இனி உனக்கான விஷயத்தை காக்க வைக்க கூடாது என்பதற்காக நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். எப்பொழுது நீ மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருந்தாயோ, எப்பொழுது நீ எதிர்நீச்சல் போட தயாராகிவிட்டாயோ, அப்போதிலிருந்தே உனக்கான வாழ்க்கையை நான் இங்கு செயல்படுத்த காத்திருக்கின்றேன். உன் சந்தோஷ நிகழ்வுகளை நான் இங்கு தர காத்திருக்கும் போது எல்லாம் இனி உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும். வருகின்ற தருணத்தை எல்லாம் நீ நினைத்து வருத்தப்படவே வேண்டாம். ஏதாவது ஒன்று நடந்தால் நன்றாக இருக்கும். இந்த திருப்பம் எனக்கானதாக இருந்தால் என் வாழ்க்கை நிலை மாறும் என்று யோசித்து கொண்டிருந்தாள். இதோ யோசிப்பையை நினைத்து நினைத்து நீ வருந்துவதற்கு இங்கு அவசியமில்லை. எல்லாம் மகிழ்ச்சியாகத்தான் நீ இருக்கப் போகிறாய். உனக்காக உன் நினைவுகளோடு இங்கு பல பேர் இருந்து கொண்டு இருந்தாலும் கடந்து சென்ற உறவுகளை நினைத்து நீ கவலைப்பட்ட தருணங்கள் எல்லாம் முடிந்தே விட்டது. என் பிள்ளையின் விமர்சனங்களை காதில் வாங்கி கொள்ளாமல் நீ உனக்கான காரியத்தை இங்கு செய்து கொண்டே இரு. சில சமயத்தில் கூட முயற்சி செய்து முன் கனவுகள் இங்கு கலையாமல் இருந்து கொண்டு இருக்கின்றது. முயற்சிகள் செய்தும் எனக்கான விஷயம் மட்டும் நடக்காமல் இருந்து கொண்டு இருக்கின்றது என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். விழ விழ எழுந்து விடத்தான் போகிறாய். வீழ்ந்தே விட்டேனே என்று யோசிக்காதே. வீழ்ந்தாலும் ஒரு நாள் நீ எழுந்து நிற்கத்தான் போகிறாய். எந்த கம்பீரத்தோடு வீழ்ந்தாயோ அதே கம்பீரத்தோடு உன்னை எழச் செய்வதற்காக இந்த அப்பன் முருகன் வந்து இருக்கின்றேன். எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்ந்து போகின்றோமோ அந்த அளவுக்கு நான் உனக்கு நன்மையும் செய்ய போகிறேன். மனதை அடக்கி கொண்டிருந்தாலே போதும், நீ சிறப்பாகத்தான் இருக்க போகலாம். திருத்தி கொள்ளவே திருந்தி கொள்ளவே இங்கு யாரும் திருந்தி வாழ்வதற்காகவோ இல்லை. ஆனால் மற்றவர்கள் எப்படி சொல்லிவிடக்கூடாது, அப்படி சொல்லிவிடக்கூடாது என்பதில் இங்கு கவனத்தை செலுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். என் பிள்ளையே, நான் அல்லவா உனக்கான பயணத்தை ஆரம்பித்து வைத்திருக்கின்றேன். நீ ஒன்றை புரிந்து கொள். விட்டு விரிந்தது பிரிந்ததாகவே இருக்குமோ என்று யோசிக்க வேண்டாம். உன்னை கஷ்டப்படுத்தியவர் அப்படியே நிம்மதியாக இருக்கின்றாரே என்று நினைக்க வேண்டாம். அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். நிம்மதியாக இருப்பது என்பது இந்த முருகனின் பிள்ளை என்று தெரிந்தும் கஷ்டப்படுத்தியது என்று தெரிந்தும் இப்படி என்னை மாட்டிவிட்டுட்டும் அங்கு நன்றாக இருக்கின்றாரே என்று தானே நீ யோசிக்கின்றாய். சிந்திக்காத என் தங்கமே, உன் மனதில் எந்த விஷயத்தை வைத்து கொண்டு ஏற்றமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த விஷயத்தை நான் தருவதற்காகத்தான் வந்து இருக்கின்றேன். இதுவரை நீ நினைக்கின்ற காரியத்தை நான் எப்படி செய்யாமல் இருப்பேன்? சின்ன சின்ன கனவுகளை எல்லாம் நீ கடந்து வந்து கொண்டு இருக்கின்றாயே. மறுபடியும் ஏன் எதையோ நினைத்து வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றாய்? வருந்தாதே, எல்லாம் உனக்கு நல்லதாகத்தான் இருக்க போகிறது. நாளை விடியலை நோக்கி பயணம் செய்யும் என் பிள்ளையே, உனக்கான விடியல் வெற்றியின் விடியலாகத்தான் இருக்கும்.
எந்த சந்தோஷத்தை நீ எதிர்பார்த்து இருந்தாயோ, எதை உனக்கு நல்லது நடக்கும் என்று தீர்மானித்தேனோ அதை நல்லது நடக்கத்தான் போகிறது. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. உன் வாழ்வில் மிக மிக முக்கியமான தருணம். அதைத்தான் நான் உன்னிடம் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருக்கின்றேன். உண்மையாக உன்னிடம் பழகியவர்கள் இங்கு ஏமாற்றி விட்டார்கள் என்று அவர்கள் நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். உன்னை பற்றி இங்கு தவறாக பேசியது எல்லாம் தவறுதான் என்று இங்கு நினைக்கும் தருணத்திற்கும் வந்து விட்டார்கள். ஏனென்றால் எவ்வளவுதான் அவர்கள் உனக்கு கெடுதல் நினைத்தாலும் நீ அவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும், நன்மை மட்டுமே நடக்க வேண்டும் முருகா என்று என்னிடம் அவர்களுக்கு பதிலாக வேண்டியது உன் உள்ளத்தை புரிய வைத்து விட்டேன். என் பிள்ளைகளின் உள்ளத்தை புரிந்து கொள்ளாமலா சென்று விட்டார்கள் என்ற ஆதங்கம் எனக்கும் இருக்கும் அல்லவா? இதோ அந்த ஆதங்கத்தை தெளியப்படுத்தி இப்பொழுது உனக்கான வெற்றியை தருவதற்காக நான் வந்து இருக்கும் போது நீ இதை பற்றியுமே இங்கு யோசிக்கவே வேண்டாம். எவ்வளவு விஷயத்தை உனக்காக அங்கு விட்டு சென்று இருக்கின்றார்கள் என்று உன் குணத்தை புரியும் நேரம் காலமும் வந்து விட்டது. மனிதர்களை பற்றி புரிந்து கொள்வதுதான் அவசியம். அதுதான் கடினமாகவும் கொண்டு இருக்கின்றது என்று நீ யோசிக்கின்றாய். சில பேர் உள்நோக்கத்தோடு நம்மிடம் பழகி கொண்டிருக்கின்றார்கள். சூழ்நிலையை புரிந்து கொண்டு பழகிக்கொள். மிகவும் திறமைசாலியான என் குழந்தை நீ அல்லவா? அப்படி இருக்கும்போது யார் எப்படிப்பட்டவர்கள் என்ற உண்மையை மட்டும் நீ தெரிந்துவிட்டு பழகிக்கொள். என் பிள்ளையே, உனக்கான பாதையில் நான் உன்னை தெளிவுபடுத்தத்தானே காத்திருக்கின்றேன். உன் திறமையை என்றுமே நீ வீணடித்து விடாதே. என் கண்ணே, உன் நிலை மாறத்தான் போகிறது. இந்த உலகில் உன்னுடைய அன்பு மட்டும்தான் நிலையானது. அதனால்தான் சொல்கிறேன், இறைவனிடம் நிலை மாறாத அன்பினை கொண்டாலே நிலையான அன்பு உன்னை தேடி வரும். அதனால் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என் அப்பன் முருகன் மீது வைத்திருக்கும் அன்பு மட்டும் எல்லையற்றது. அவன் என்னை கண்ணீர் வடிக்க வைத்து விட்டாலும் கடைசியில் எனக்கான வெற்றியை மட்டும்தான் தருவான். யாரும் தொட முடியாத உச்சத்தை தான் எனக்கு தருவதற்காக காத்திருக்கின்றான். அப்படி இருக்கும்போது நான் எதற்காகவும் இங்கு வருந்துவதே இல்லை என்று நீ யோசித்துப் பார். உன் மனதில் என்ன எண்ணங்களை வைத்து கொண்டு இருந்தாலும் அத்தனையும் தாண்டி உன்னை ஜெயிக்க வைத்து உன்னை வாழ்க்கையின் வெற்றியின் பாதைக்கு தான் அழைத்துச் செல்ல இந்த முருகன் நான் வந்து இருக்கின்றேன். இனி உன் வாழ்க்கையில் உன் கனவுகள் பலிக்கும் நேரம் வந்துவிட்டது. என் பிள்ளையே, நான் உனக்கான சத்தியத்தை தர காத்திருக்கும் போது யாருமில்லை என்றெல்லாம் நீ யோசிக்கவே வேண்டாம். யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உனக்கு வெற்றியை தருவதென்று நான் முடிவெடுத்து விட்டேனே. இனி எதற்காக மனம் வருந்திக் கொண்டு இருக்கின்றாய்? நடப்பதையெல்லாம் தாண்டி நீ ஜெயிக்கின்ற தருணமும் உனக்காக வந்து கொண்டு இருக்கும் போது உன் வாழ்க்கையின் நிலையையும் மாற்றி உனக்கான தருணத்தை தருவதற்காக நான் காத்திருக்கும் போது உன்னை தேடி உனக்கானவரும் இங்கு வந்து சேரத்தான் போகிறார். மனதில் எத்தனை குழப்பத்தையும் சந்தேகத்தையும் நீ வைத்து கொண்டு இருக்கின்றாய். அந்த குழப்பங்களை எல்லாம் தீர்ந்து உனக்கு வெற்றி வாங்கி சூடும் தருணத்தை தருவதற்கு இந்த அப்பன் முருகன் நான் வந்து இருக்கும் போது, வேலவன் நான் உன்னை தேடி வந்து இருக்கும் போது சற்றும் நீ கால தாமதமாகி விடாதே. இனி நடக்க இருக்கும் பொறுப்பினை தட்டி கழிக்காதே. நாளை செய்யலாம் நாளை செய்யலாம் என்று யோசிக்காதே. நாட்களை கடத்துவதால் இங்கு ஒன்றுமே நடக்கப் போவதே கிடையாது. உன்னுடைய முயற்சிகளை மட்டும் தொடர்ந்து செய்து கொண்டே இரு. நான் உனக்கான வெற்றிக்கான பாதையை இங்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் போது நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நினைத்து பார்க்க முடியாத விஷயத்தை நான் நம்ப முடியாத பேரதிர்ஷ்டத்தோடு உனக்கு தர காத்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உனக்கு வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றேனோ அதை தருவதற்காகத்தான் வந்து கொண்டிருக்கின்றேன். எந்த ஒரு விஷயத்தை நினைத்து நீ வருத்தப்பட்டாலும் சரி, எந்த ஒரு விஷயத்தை நினைத்து நீ கண் கலங்கினாலும் சரி, உனக்கு முன்னால் சென்று அந்த தடைகளை எல்லாம் அகற்றி
உனக்கான பாதையை நான் தெளிவுபடுத்த வந்திருக்கின்றேன் என்ற உண்மையை மட்டும் உணர்ந்து கொள். இனி எல்லாம் நல்லதுதான் நடக்கும். நம்பிக்கையோடு இரு. நான் உனக்கு வெற்றி வாகி சூடும் தருணத்தை இங்கு தந்தே விட்டேன். அலட்சியப்படுத்தியவர்கள், உன் அன்பை அலட்சியப்படுத்தியவர்கள் மன்னிப்பு கேட்கும் தருணத்தை உருவாக்கி என் பிள்ளையின் நிலையை இங்கு சாதகமாக்கும் நிலையை நான் தர காத்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் இங்கு வருந்த வேண்டாம். என் தங்கமே, உனக்கு வெற்றிக்கு நான் வழிவகுக்க வந்திருக்கின்றேனே. இனி இதற்காக நீ காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. சந்தோஷத்தை தர வந்திருக்கும் போது நம்பிக்கையோடு இரு. இனி உனக்கான நல்லதை நானே வந்திருக்கின்றேன் செய்வதற்காக. யாம் இருக்க பயமே